ஒரு சிலர் புரிதல் இல்லாத கேட்கறதுக்காக நம்ம இந்த பேசியிருக்கிறேன். தயவுசெய்து ஆசாங்க யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். என் கையில் கத்தி இருக்குது. நான் ஒரு எதிரியை வெட்டும் போது நான் இப்படி வெட்ட மாட்டேன், இப்படி வெட்ட மாட்டேன். ஒரு கத்தி வச்சுக்கின்னு நான் ஒருத்தன் கூட சண்டை போடுறேன், அவன் என்னை அடிக்க வரான்னாக்கா நான் தலைக்கு மேலே இப்படி வெட்ட மாட்டேன். பாப்பா இப்படி வெட்ட மாட்டேன். இது ஒரு வீடியோக்காக இந்த காலுக்கு எழுதி அப்படி பிடிச்சோம். அப்படி பிடிக்கும் போது நான் என்ன பண்ணேன், இது பாடம் தான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வடக்கன்றது ரொம்ப முக்கியம். விழுந்தியா இந்த தட்டில் விழுந்தியாப்பா? தட்டில் அவனோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இதுவே வந்து இன்னொன்று, இந்த பாடத்தையே வந்து நம்ம விளையாட்டுக்கு பண்ணலை. இப்போ வாப்பா கிட்ட வாப்பா. என்ன ஆகுது, இவனை நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினச்சாக்கா தலைக்கு மேலெலாம் போவார். சரியா? வெட்டிங்க தான் விழும். இவனை அடிக்கணும் வெட்டணும்னு நினச்சா இப்படி தான் விழும். இதுக்கு மேலே தலைக்கு மேலே நம்ம எடுத்துன்னு போயிட்டு இப்படி தான் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவன் கிட்ட நெருங்கும் போது நான் வெட்டுறேன், உசாரா பொண்ணு போட்டு மாட்டிக்க போகிறேன். வெட்டிங்க தான் விழும். அதனால் ஒரு வீடியோ போட்ட ஒன்று அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியல. துப்பாக்கூருங்க இருக்கிறதுனால நீங்களும் வந்து அதே மாதிரி எல்லாரையும் அப்படி நினச்சிடுறீங்க. நீங்கள் இந்த தடுத்துட்டேன், கத்தி வருதாப்பா? வரல. இங்கே பாருங்கள், இதை பிடிச்சிட்டான். நான் இந்த கத்தியை ரைட்டில் வாங்கி வெட்டனா 2 கையும் துண்டா போடும். 2 கையும் துண்டா போடும். கையை வெட்டனா இல்லை கழுத்தில் வெட்டினா என்ன ஆகும்? கழுத்து போடும். இல்லை காலை வாங்கி வெட்டினா அல்லில் வெட்டினா வெட்டிக்கின்னு போடும். இது ஒரு முறை. இப்போ நிறையா இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து ஏகப்பட்டது இருக்குது. இது புஷ்டான்றதுனால இதுதான் பாடம், இதுதான்றதும் கிடையாது. சரியா? நான் என்ன பண்ணேன், இந்த கீழ்கிற கையை வாங்கினேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? பிடிப்பா, நல்லா பார்த்துங்க. பிடி. இந்த வெட்டை வந்து அவன் தாங்கி பிடிச்சிக்கிறான். இப்போ எந்த காலை வச்சுக்கிறப்பா? ரைட்டு. இந்த ரைட்டு வச்சாலும் லெஃப்ட், எதனா ஒரு லெஃப்ட் வச்சாலும் சரி, எப்படின்னா வச்சு உனக்கு எது வாட்டம் எப்படி லெஃப்ட் வச்சாலும் சரி. இங்கே பாருங்கள், கீழே இருந்து கையை உடைக்கிற புறா, வேகமாக டைட்டாக போடுறா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். கீழே இருந்து கையை உடைக்கிற, கையை உடைச்சிட்டுனா இப்போ இந்த கை பிடிச்சிக்கிறான். இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. மணிக்கட்டில் அடித்தாலே விட்டான். சரியா? அடுத்து தூக்கி வேற அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான் அவனை. இது ஒரு முறை. அப்படிப்பா வெட்டு வந்துருச்சா? இப்போ நான் கத்தியை உருவினாலே அவன் என்கிட்ட தான் வருவான். பிடிப்பா. இங்கே பாருங்க, கத்தியை உருவுற என்கிட்ட தான் வருவான். இதுவும் இல்லை, இதுவும் கிடையாது. அப்படியே திரும்புகிறேன், உதைக்கிற மாறில் விழுதா? பிடிப்பா. இங்கே பாருங்க, காலில் தெரியுதாம்மா? அப்படின்னு பாருங்க, பிடிச்சின்னு இருக்கிறான். உடம்பு திருப்புறேன், உதைக்கிறேன், மாரில் உதைக்கிறேன். விட்டுட்டு தான் போனோம். ஓடியாப்பா. பிடிப்பா. இதையும் பார்க்குறேன். இங்கே பாரு, பக்க உதை பிடிச்சா மாரில் மாட்டிப்பா. ஒழுங்காக பிடி. இங்கே வா, பக்க உதை மாரில் உழுது அந்த உதை. அதனால் ஒரு விஷயம் போட்டு